ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ விளாக்ஸ். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டோக்கியோவை கொஞ்சமாக நான் வெறுப்பேற்றியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் அதுக்கப்புறமா ஹெல்தி சாலட் ரெசிபி மூண்டால் வச்சு முளைக்கட்டை வச்சுட்டு ஒரு பேல்பூரி டேஸ்ட் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அண்ட் பயங்கர ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற ஒரு சாலட் ரெசிபி இது. அண்ட் அது இல்லாமல் டயட் லஞ்ச் பாக்ஸு என்னெல்லாம் நான் இன்றைக்கி குக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ சாலட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு லைக் பொட்டேட்டோ அண்ட் ஆனியன் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மூண்டால் வந்துட்டு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற ஒரு ரெசிபி. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவில் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த இது வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இதில் வந்துட்டு பீட்டா கரோட்டின் வந்துட்டு நிறைய இருக்கும். அது இல்லாமல் ஹேருக்கு அப்புறம் ஸ்கின்னுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்லது. அண்ட் டயட் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த மூந்தால் வந்துட்டு ஒரு நல்ல ரெசிபின்னு சொல்லலாம். வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கே வந்துட்டு இது நல்ல ஹெல்ப் ஆகும். பட் இது என்னென்னா ஊற வச்சு முளைக்கட்டை வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் பயங்கர ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற ஒரு ரெசிபி இது. பட் அதுக்கு ஒரு 1 டே ஃபுல்லாக ஆகும். அதாவது நம்ம இன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஊற வச்சோன்னா அடுத்த நாள் நைட்டுக்கு நம்ம வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல முளை கட்டிட்டு ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். பச்சையாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நிறைய பேருக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால் நான் அதை வச்சு ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன். ஏன்னா நிக்கிக்கு வந்துட்டு நான் பச்சையாக கொடுத்தேன், சார் அப்படியே டிஃபன் பாக்ஸை திருப்பி கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறமா தான் இனிமேல் வந்துட்டு மூண்டால் செஞ்சோன்னா நம்ம இப்படி ஒரு ரெசிபி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பேல்பூரி மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட் வருது. ஸோ நம்ம டயட் இருக்கும்போது நாக்குக்கு ஒரு டேஸ்ட் வந்துட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ரெசிபி சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ரெசிபியை வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். முளைக்கட்டி வச்சுருக்கிற இந்த பருப்பில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். உப்புமே ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்கள், நம்ம சாலட் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மஞ்சள் பொடியும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். இது வந்துட்டு இப்படியே கூட நம்ம டைரெக்டாக சாப்பிட்லாம். பட் அதான் நிறைய பேருக்கு வந்துட்டு பச்சையாக சாப்பிட பிடிக்காது இல்லையா, அந்த ஒரு விஷயத்துக்காக. அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்துலேயே வந்துட்டு ஸ்டீம் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பருப்பை வந்துட்டு ஸ்டீம் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப சின்ன பருப்பு, இது வந்துட்டு கறி மாதிரி ஆகிடும் அதிகமாக வெந்துட்டு. அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பருப்பெல்லாம் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கிறது நல்லது. பெரிய பெரிய பருப்புலாம் வந்துட்டு நம்ம குக்கரில் வச்சுட்டு குட்டி இந்த மாதிரி பருப்புலாம் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா பொட்டேட்டோ வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டேட்டோ வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா, அதனால் நான் அதை வந்துட்டு மேலே இருக்கிற லேயரில் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பொட்டேட்டோ தான் எடுத்தேன். இந்த பொட்டேட்டோ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணாலே நம்ம வந்துட்டு சின்ன வயசுலலாம் எனக்கு சின்ன வயசுலலாம் நம்ம பானிபூரி சாப்பிட்றதுக்கெலாம் போவோம் இல்லையா, தள்ளுவண்டி கடையில் தான் இருக்கும். அதில் மேக்ஸிமம் ரெசிபி வந்துட்டு அந்த மசாலா ஒன்று கொடுப்பாங்க, அது வந்துட்டு பொட்டேட்டோ ஆட் பண்ணி தான் இருக்கும். அதனாலேயே அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறமா சாலடுக்காக வெங்காயம் ரொம்ப 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 குட்டி 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 குட்டியாக ஆட் பண்ணிக்கிறேன். பட் என்ன விஷயம்னா இங்கே என்னோடய கத்தி வந்துட்டு ரொம்ப மொக்கையாக இருக்குது, கட் பண்ணவே மாட்டேங்குது. திருப்பி அந்த சாணா பிடிப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாணா பிடிக்கணும் போல், அது எங்கே போய் பிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களெல்லாம் வந்துட்டு 2 பேருக்குமே எங்கே பிடிப்பாங்க, எங்கே போய் கேட்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப தங்கி பண்ணுவோம். எங்கள் அம்மா இங்கே இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு எங்களுக்கு ஆல்ரவுண்டர், எல்லாமே வந்துட்டு சுற்றிட்டு வந்துட்டு இங்கே இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த ஏரியாவில் மேக்ஸிமம் என்னெல்லாம் இருக்குது, எங்கே மாவு அரைக்கணும், எங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எங்களுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா தான் வந்துட்டு கேட்டு எங்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்தது. ஈவன் கேஸ் ரிப்பேர் பண்ணுற ஒரு பிளேஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அம்மா தான் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்டு எங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி நான் அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அவங்க வந்தாங்கன்னா அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த மாங்காய், இது நம்ம வீட்லேயே வந்துட்டு ஒரு மாமரம் இருக்குது, அதில் வந்துட்டு வந்தது தான். ரொம்ப புளிப்பெல்லாம் இருக்காது. ஸோ இருந்தாலும் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாமே, ஏன்னா வந்துட்டு மாங்காய் வந்துட்டு நம்மளோட வெயிட் லாஸ் ரெசிப்பியில் வந்துட்டு கிடையாது. ஆனால் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக சரி அம்மா வந்துட்டு கொடுத்துருக்காங்களே, இதோட அடுத்த வருஷம் தானே மாங்காய் வரும், சீசன் முடிய போதில்லை, அதனால் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதையுமே ரொம்ப குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். ஏன் குட்டியாக கட் பண்ணுறோன்னா இது ஒரு சாலடு. ஸோ இந்த சாலடுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணாதான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இல்லைனா பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஒன்று மேங்கோவாகவே வந்துடும், இல்லைனா ஆனியனாகவே வந்துடும். ஆனால் இந்த மாதிரி குட்டியாக நம்ம கட் பண்ணோம்னா இது நம்ம தாலோட அப்படியே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் வந்துட்டு கொடுக்கும். அதுக்காக தான் சாலடுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு சாலடுக்கெலாம் வந்துட்டு ரொம்ப குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கணும்.
எனக்கு வந்துட்டு இந்த சின்ன வயசுலலாம் மாம்பழம்னா ரொம்ப பிடிக்குமா, மாங்காவும் ரொம்ப பிடிக்கும். அதை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு என்ன ஆகும்னா, அப்படியே வந்துட்டு இந்த கண்லலாம் வந்துட்டு சூடுக்கு கட்டி வரும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு கட்டி வந்துடும். யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு எல்லா மாங்காய் சீசனுக்கும் வந்துட்டு இந்த சூடு கட்டி வந்துட்டு வந்துடும். இப்போ வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இப்போ நான் ரொம்ப கம்மி சாப்பிட்றது. அந்த டைமில் வந்துட்டு அம்மா வீடு சைடு பக்கத்துலேயே வந்துட்டு மாம்பழ தோட்டம்லாம் நிறைய இருக்கும். அதனால் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றதுனால நல்லா சாப்பிட வேண்டியது. ஸோ தக்காளியும் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். தக்காளியை வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே இல்லை. ஏன்னா அவ்வளோ விலை தக்காளி விலை. இந்த தக்காளி விலை மட்டும் பாருங்களேன், திடீர்னு வெறும் 10 ரூபாய்க்கு கிலோன்னு இருக்கும். அப்புறம் திடீர்னு பார்த்தா 100 ரூபாய்க்கு வந்துடும். இது எப்போ ஏறும் எப்போ இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு தெரியாத புதிராக தான் இருக்குது. நான் மட்டும் வந்துட்டு இப்போது ஃபேமிலியில் வந்துட்டு நானும் நிக்கி இல்லாமல் பெரியவங்களும் இருக்காங்க. நாங்கள் இந்த டயட் ஃபுட்டு மாதிரியெல்லாம் போகலன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ கம்மியாக இருக்கோ அப்போ வந்துட்டு டொமேட்டோ வாங்கி பேஸ்ட் பண்ணி ஒரு ரெடிமேடாக எடுத்து வச்சுருவோம் போல் இந்த விலைவாசிக்கு. ஸோ ஆல்ரெடி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம், மாங்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி மூணையுமே வந்துட்டு ஒன்றா ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மீன்வைல் வந்துட்டு இந்த பண்ணி வச்சுருந்த அந்த மூந்தாலும் ரெடி ஆகிடுச்சு, பொட்டேட்டோவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ குக்கும்பரும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நிக்கிய வந்துட்டு இப்போ தான் வாங்கிட்டே வர சொன்னேன் ஜிம்மு முடிச்சுட்டு. குக்கும்பருமே வந்துட்டு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அண்ட் ரொம்ப குளிர்ச்சி. நீங்கள் டயட் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அந்த ஃபுட் மெனுவில் வந்துட்டு குக்கும்பர் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டயட் இருக்கும்போது நம்ம உடம்புல வந்துட்டு நிறைய தண்ணி லாஸ் ஆகும். ஸோ அதை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு நமக்கு குக்கும்பர் ரொம்பவே யூஸ் ஆகும். ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருந்தேன், அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு பொடி. ஆல்ரெடி நம்ம மஞ்சப்பொடி பருப்பில் ஆட் பண்ணதுனால மஞ்சப்பொடி வந்துட்டு ஆட் பண்ணலை. கொஞ்சமாக வந்துட்டு ஜீரா பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பொடி, இதுதான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோடு வந்துட்டு நம்ம இந்த சாட் மசாலா இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சான்ஸே இல்லை, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பட் சாட் மசாலா நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா ஓகே, இல்லைனா வந்துட்டு டப்பாவில் வாங்குறதுக்கு நான் யோசிச்சுட்ருக்கேன். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் எல்லாம் வாங்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ டோக்கி வந்துட்டு வளர்ந்துட்டுருக்க நம்ம சாப்பிட்றத பார்த்துட்டு தேய்ச்சியாக அவளுக்கு அதை சாப்பிட தோணி அதை சாப்பிட்டுட்டானா என்ன பண்ணுறது, அதெல்லாம் அந்தளவுக்கு நல்லது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் நாங்கள் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். இல்லைனா அக்கேஷ்னலாக அதெல்லாம் சாப்பிட்றது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ இந்த வேர்ல்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்படி தான் நம்மளோட லைஃப்பை வந்துட்டு நம்ம கொண்டு போக முடியும். ஸோ பொட்டேட்டோவும் ஸ்டீம் பண்ணி வச்சுருந்த மூந்தால், இந்த ரெண்டையுமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்சிங் தான் இதில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பவுல் வந்துட்டு ஃபுல்லாகிடும் நான் எதிர்பார்க்கல, பட் ஃபுல்லாகிடுச்சு. எனக்கு நிக்கிக்கு 2 பேருக்கான நைட் சாலட், அதாவது ஃபுட்டே நாங்கள் எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாலட் தான் நைட்டு வந்துட்டு ஃபுட்டாக எடுத்துக்கிட்டோம். மேக்ஸிமம் இனி வந்துட்டு நைட்டில் சீக்கிரமாக இந்த சாலட் வந்துட்டு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இதே சாலட் இல்லை, டிஃப்ரெண்ட் சாலடு, பட் சீக்கிரமாக சாப்பாடு எதுவும் சாப்பிடாமல் இப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கடைசியாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா பாதி லெமனை வந்துட்டு பிழிஞ்சுக்கிறேன். லெமன் இருக்கிறதுனால இப்போ நான் லெமன் பிழிகிறேன். ஒருவேளை லெமன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் லெமன் பிழிய மாட்டேன். அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் நிறைய லெமன் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணுறேன். இல்லைனா லெமன் விற்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு டெய்லி இந்த சாலட்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், தலையில் துண்டு போட்டு நம்ம போயிட வேண்டியதான். ஏன்னா தக்காளி விலை, இந்த லெமன் விலை, இந்த ஜிஞ்சர் விலைலாம் அவ்வளோ அதிகம். பட் இருந்தாலும் நான் ஜிஞ்சர் மட்டும் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது, அதை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் வந்துட்டு நான் எழுந்திரிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் நிக்கியே வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் இன்றைக்கி டயட் லஞ்ச் பாக்ஸ் என்னென்னா, முட்டை வந்துட்டு ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கிட்டாரு கொஞ்சம் உடஞ்சதுனால. அதுக்கப்புறம் முழு முட்டையும் இருக்குது, எப்பவும் போல் சக்கரவள்ளி கிழங்கு அண்டு பச்சை வேர்க்கடலை வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இட்லி, அதுக்கப்புறம் பொட்டேட்டோவும் மூந்தாலும் போட்ட சாம்பார், எனக்கு பாவக்காய் ஜூஸு, டோக்கிக்கும் நிக்கிக்கும் வந்துட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன். இவ்வளோ தாங்க டயட் லஞ்ச் பாக்ஸ் மெனு. டோக்கி வந்துட்டு அவளோட பிளேட்டில் நான் இட்லி எல்லாம் போட்டு கொடுத்தா அவள் பிளேட்டில் சாப்பிடாம அவங்க அப்பாவோட பிளேட்டை சாப்பிட்டுட்ருக்கா. இந்த இட்லி வந்து நான் உங்களுக்கு நேற்று ரெசிபி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவுட்புட் இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கவே மறந்துட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு நான் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, வீடியோ எடுத்திருக்கேன். ஆக்சுவலி என்னை வீடியோ எடுத்தது நான் கிடையாது, டோக்கி தான் எடுத்தா. சூப்பராக எடுத்திருக்கா. டோக்கி கிட்ட நான் வந்துட்டு ஃபோன் கொடுத்துட்டு அம்மாவை வீடியோ எடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சூப்பராக எடுத்திருக்கா. அது கழிச்சிட்டு மூடிட்டு தாடா ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய அச்சன்.
ஆஃபீஸ்க்கு போவேண்டே அப்போ இது மூடி இட்டுதா இந்தா இது இட்டுதாடா ಟೋಕಿ ಇಷ್ಟಡಾ ಟೋಕಿ ತೋನೆ ಇಷ್ಟಡಾ ಅಚ್ಚಿಗೆ ಟೋಕಿ ತೋನೆ ಇಷ್ಟಡಾ ಇಟ್ಟುತ್ತಾಡಾ ഇവിടെ ಇಟ್ಟುತ್ತಾಡಾ ನಿನ್ನಲ್ಲೇ ಇಷ್ಟ ಅಚ್ಚಿಗೆ ನಿನ್ನಲ್ಲಡಿ ಇಷ್ಟ ಅಚ್ಚಿಗೆ ನಿನ್ನಲ್ಲೇ ಇಷ್ಟ ആര് മൂടി ഇട്ട് തരോ അവർക്ക് അച്ഛൻ സ്ട്രോബെറി മേടിച്ചിട്ട് വരും അപ്പൊ ടോക്കിക്ക് മേടിച്ചിട്ട് വരില്ല ഞാനല്ലേ ഇട്ട് തരുന്നുണ്ട് എനിക്ക് മേടിച്ചിട്ട് വരും ഞാനല്ലേ മൂടി ഞാൻ മൂടി ഇട്ട് തന്നെ എനിക്കാ സ്ട്രോബെറി എനിക്കല്ല நீ പറഞ്ഞாலும் എനിക്കാ ஸ்ட்ராபெரி நினைக்கல அப்பாவும் பொண்ணும் மாற்றி மாற்றி பிளேட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அப்பாவோட பிளேட்டில் டோக்கியோட பிளேட்டில் அப்பாவும் அதுவும் கொஞ்சிக்கிட்டே வந்துட்டு சாப்பிட்றாங்களாம்மா என்னை வெறுப்பேற்றுறதுக்கு இதை போய் நான் வந்துட்டு இந்த பாவக்காய் ஜூஸ் குடிக்க மறந்துட்டேன் கிச்சனில் இருந்து தான் ஞாபகம் வந்திருக்கும் இங்கே வச்சதுனால நானே மறந்துட்டேன் அதுக்கப்புறம் இட்லியோட இது காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் நான் போடுற அந்த அரிசி பருப்பு அளவுக்கு என்னோடய இட்லி வந்துட்டு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது இதில் வந்துட்டு இட்லி வந்துட்டு இவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பட் தோசை வந்துட்டு நமக்கு முறுமுறு தோசை வரணும்னா வராது ஏன்னா இது கல் தோசைன்னா சூப்பராக வரும் கல் தோசையும் வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இட்லியும் வேறு லெவலில் இருக்கும் முறுமுறு தோசைக்கு நம்ம வந்துட்டு பச்சரிசி ஆட் பண்ணணும் அண்ட் அரிசியோட அளவு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு இந்த முறுமுறு தோசை வந்துட்டு நமக்கு வரும் நார்மலாக நம்ம கல் தோசையும் இந்த இட்லியும் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னா இதை நம்ம ட்ரை பண்ணலாம் இவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ எப்பவும் போல் உங்களோட கமெண்ட்ஸை மறந்துடாதீங்க அண்ட் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ணி அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ பாய்